டைரக்டர் ரான் ஹாவர்ட் இயக்கத்தில் வந்த இந்த ஆர்ட் ஆஃப் த சீ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை 1820 நடக்கிற மாதிரியான கதை. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு நாவல் ரைட்டர் தாமஸ் என்றவரை மீட் பண்ண வராரு. மீட் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, எஸ்எக்ஸ் கப்பலில் நீங்கள் திமிங்கலத்தை வேட்டையாடி எண்ணெய் எடுக்க போனீங்கல்ல, அந்த அட்வென்ச்சரான பயணத்தை பற்றி சொல்லுங்க, நான் அதை நாவலாக எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தாமஸும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணோம் 1820 துறைமுகத்தில் 2 முதலாளிங்க ஹீரோவை வெல்கம் பண்ணி ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாங்க. அதில் ஒருத்தன் எஸ்எஸ்ன்ற கப்பலை கடலுக்கு அனுப்ப போகிறோம், நீங்கள் தான் அசிஸ்டன்ட் கேப்டனாக போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்செட் ஆகுறாரு. கடைசி தடவை நான் போய் தான் 1500 பேரல் எண்ணெயை கொண்டு வந்தேன், அப்போ என்ன சொன்னீங்க, அடுத்த தடவை கேப்டனாக ஆக்குறேன்டான்னு சொல்லி அனுப்புனீங்க, இப்போ என்னடா நான் வேற ஒரு கேப்டனுக்கு கீழே வேலை செய்யன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி கேட்க, நாங்கள் உங்களுக்கு அதிகபட்ச சம்பளமும் தரோம், இந்த தடவை ஒரு 2000 பேரல் எண்ணெயை கொண்டு வந்தா அடுத்த தடவை கண்டிப்பாக கேப்டன் போஸ்ட் உங்களுக்கே தந்துடுவோம். அந்த முதலாளியும் பேசுகிறாரு, ஏற்கனவே இப்படி தான் சொல்லி ஏமாத்தினீங்க, இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் எழுதித்தாங்க, அப்போ தான் நான் கடலுக்கு போவேன்னு முடிவாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் புலாட் தலைமையில் கப்பல் போய் ஒரு சின்ன திமிங்கலத்தை வேட்டையாடி எண்ணெயை சேகரிக்கிறாங்க. ஒரு 4-5 மாசமாக கடல்லே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் ஒருத்தன், நீங்கள் வேட்டையாடுற திமிங்கத்துலேருந்து கொஞ்சம் தான் ஆயில் எடுக்க முடியும், ஆனால் நான் சொல்கிற திமிங்கலத்துலேருந்து நிறைய ஆயிலே எடுக்க முடியும். அந்த திமிங்கலத்தோட பேர் ஒயிட் வேல்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் அந்த திமிங்கலத்தை வேட்டையாடி நிறைய ஆயில் எடுத்துங்க, பணமும் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவனோட பேச்சு கேட்டு போனவங்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து தான் இந்த படத்தோட கதை. ஒரு அட்வென்ச்சர் சர்வேல் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ்.